ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வெயிலை சமாளிக்கிற மாதிரியான ஒரு நல்ல ரெசிபி, ஒரு சிம்பிளான ட்ரிங்க் ரெசிபின்னு சொல்லலாம். இது எப்படி சேர்ந்து பார்க்கலாம். செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு பைனாப்பிள் எடுத்திருக்கேன். தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். 1.5 கப் பைனாப்பிளுக்கு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய். பைனாப்பிள் இருக்கிற இனிப்பை அனுசரிச்சுட்டு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் கூடவோ குறைச்சலோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம், நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். அரைக்கும் பொழுது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம். இனி இதில் 2லேருந்து 3 கப் வரைக்கும் கூட நம்ம சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 லெமனோட சாறு முழுசாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் அரைக்கும் பொழுது ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதே மாதிரி சேர்த்துருக்கிற தண்ணியும் கூட ஐஸ் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிங்க் ரெசிபி. வழக்கமாக நம்ம செய்கிற பைனாப்பிள் ஜூஸ்லாம் விட நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.